ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லியை வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கன்சிஸ்டன்சி கூட உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றபடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி நான் காட்டியிருக்கேன். அதோட ட்ராவல் டைமில் இந்த இட்லியை நம்ம எப்படி குழந்தைக்கு கொடுக்கலாம் அதை பற்றி கூட சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த ரெசிபீஸ்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா திரும்பி கஞ்சி மாதிரி காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் கதைன்னு கொடுத்தா தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் அவங்களுக்காக லைட்டாக கஞ்சி மாதிரி கதைன்னு சூட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லியை எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்கிறத பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது கன்சிஸ்டன்சி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லியில் இந்த மாதிரி பழங்களை சேர்த்து வேக வைக்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஆப்பிளை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலாப்பில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக மேலாப்பில் இப்படி சேர்த்துக்கிறேன். அப்போது வாழைப்பழமும் சரி ஆப்பிளும் சரி இட்லி வேகிற டைம்லேயே வெந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா துருவி கூட நம்ம வேக வைக்கலாம். இதே போல் கேரட்டை கூட நல்லா துருவி அதை இதே போல் மேலாப்பில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சீக்கிரம் வெந்துடும். ஆனால் அந்த துருவின கேரட் நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றபடி வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 7 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தொண்டையில் விழுங்குறதுக்கு இந்த கேரட் அந்தளவுக்கு இதாக இருக்காது. அதனால் கேரட்டை அரைச்சி நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த துருவன கன்சிஸ்டன்சி நல்லா மெண்டு சாப்பிட்ற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 1.25 வயசுக்கு மேலேனா இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். அதுவும் நல்லா மெண்டு சாப்பிட்ற குழந்தைக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சு கொடுங்க. இப்போ இந்த இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கேரட் சரி இந்த நட்ஸும் சரி இதெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கேரட் நல்லா குழந்தைங்க விழுங்குறதுக்கு ஏற்றபடி வெந்திருக்காது. ஏன்னா இது 1.25 வயசுக்கு மேலே நல்லா மெண்டு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியானது. பழங்கள் சேர்த்து வேக வச்ச இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இட்லியை 1.25 வயசுக்கு மேலே இருக்கிற மெண்டு சாப்பிட தெரிஞ்ச குழந்தைக்கு சின்ன சின்ன துண்டுகளாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆப்பிள் ஃப்ளேவர் இட்லியை வச்சு நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பற்றி சொல்லி கொடுக்குறேன். இதே மெத்தட் எல்லா வகை இட்லிக்கும் பொருந்தும். ஏன் பிளெயின் இட்லிக்கு கூட நீங்கள் இதே போல் செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த இட்லியில் நல்லா கொதித்து ஆற வச்ச தண்ணீர் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபார்முலா மில்க் அல்லது பிரஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பசும்பால் மட்டும் 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு கொடுக்காதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைகளுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி அவங்களுக்கு உணவை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசிச்சு ஒரு மாதிரி ரவை கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் குழந்தைக்கு கொடுக்குறனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெண்டு சாப்பிட பழகுவாங்க. இதுதான் அவங்களுக்கும் நல்லது வேறு. அப்படி உங்கள் குழந்தைங்க இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட மாட்டாங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட கொடுக்கலாம். பழங்களில் இருக்கிற அந்த இனிப்பு சுவையே போதுமானது. அப்படியும் இனிப்பு சுவை தேவைப்பட்டால் நீங்கள் பனங்கற்கண்டை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது இனிப்பு சுவை பிடிக்காத குழந்தைக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலாம் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 போல் முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. எந்தவித சின்ன கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போது இதில் இட்லியை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இதோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகி இருந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா இதில் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் கூட சேர்த்து வச்சு நீங்கள் அரைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப்பாக கூட இது இருக்கலாம். இட்லியோட பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்து உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றபடி மிக்சியில் அரைச்சோ இல்லை நல்லா ஸ்பூனால் மசிச்சு கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். இதுவே ட்ராவல் டைமாக இருக்கும் போது இட்லி ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பழங்கள்லாம் சேர்க்காத பிளெயின் இட்லியை வச்சு சூடு தண்ணீரோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ இல்லை பிரஸ்ட் மில்க்கோ நீங்கள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம்.
இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு மிக்சியில் அரைச்சி உணவு கொடுத்து பழக்காதீங்க. ஏன்னா ட்ராவல் டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து ட்ராவல் டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொட்டுக்கடலை பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க விழுங்குறதுக்கு சிரமம் இல்லாதபடி நம்ம செஞ்சுருக்கணும். இந்த பவுடர் மட்டும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா வழியில் நமக்கு இட்லி ஏதாவது கிடச்சிதுன்னா அதோட சுடு தண்ணீரோ இல்லாட்டி நல்லா ஃபார்முலா மில்க்கோ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.